ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக பாஸ்தா வேக வச்சாச்சு. இங்கே வந்து கார்ன் வெந்துட்டுருக்கு. பாஸ்தா வந்து கண்டிப்பாக ஹெல்தி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்லாம், தப்பில்லை. அப்புறம் இந்த பக்கம் கேப்சிகம் சாட்டே பண்ணுறேன். பட்டர் போட்டு கேப்சிகம், பெப்பர் சால்ட் போட்டு இந்த கேப்சிகம்மை வந்து நல்லா வேக வச்சுட்டோம், சாட்டே பண்ணியே வேக வச்சிட்டோம்னா சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும். நியூ இயர் வரப்போகுது. எல்லோரும் ரெசல்யூஷன் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் வருஷம் எடுக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஒரு 4 நாள் ஃபாலோ பண்ணுவேன், அப்புறம் விட்ருவேன். இந்த வருஷமாச்சும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஒன்றும் பெரிய ரெசல்யூஷன்லாம் எடுக்க மாட்டேங்க, ஃபாலோ பண்ணுற மாதிரி தாங்க எடுப்பேன், அதையே விட்ருவேங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி என்ன ரெசல்யூஷன் தானே கேட்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க, ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஆச்சும் பண்ணணும், நல்லா வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், கலர்ஃபுல் ஃபுட்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம ஒயிட் ரைஸே சாப்பிடாமல் அதுக்கு பதிலாக அந்த மாப்பிள்ளை சம்பா, கவுனி அரிசி, அப்புறம் மில்லட்ஸில் சாமை, வரகு, குதிரைவாளி, இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கணும். நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும், தினம் ஒரு ஃப்ரூட்ஸாவது சாப்பிட்ணும், ஒரு ஃப்ரூட்டாச்சும் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேங்க. பார்க்கலாம், வருஷம் இப்படி தான் நினைக்கிறோம், அப்புறம் போயிடுது. இந்த வருஷமாச்சும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைங்க கற்றுக்குறாங்க. நாம் சாப்பிட்டோம்னா தான் அவங்க சாப்பிடுவாங்க. நாம் சாப்பிடாம அவங்கள மட்டும் சாப்பிடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக செய்கிறது இல்லைங்க. நானும் பார்த்துட்டேன். நாம் சாப்பிட்டா அவங்களும் அந்த ஒரு 2 பீஸ் ஆச்சும் எடுத்து சாப்பிட்றாங்க. அதனால் ஓகே, நம்ம வந்து நம்மளுக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் இனிமேல் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஆச்சும் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. அப்போ தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். நமக்கு வந்து அந்த நாளே ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணால். அவ்வளோதாங்க, பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக ஃப்ரெஷ் க்ரீமும் சீஸும் போட்டால் டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் இந்த பாஸ்தாவை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள்லாம் வந்து நியூ இயர்க்கு என்ன ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஹாப்பியாக இருக்கணுங்க. ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீஸ் போடுறேன். அந்த சீஸ் மெல்ட் ஆன உடனே நம்மளுக்கு வந்து அந்த நல்லா அந்த பீஸாவில் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்துடும். அந்த மாதிரி வந்தாலே ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப ட்ரை ஆக்கி ஆஃப் பண்ண வேண்டாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த குழன்னு இருக்கும்போதே ஆஃப் பண்ணிட்டோம்னா அது சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு அந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். தேங்க்யூ, பாய்.